ஹாய் ஃப்ரெண்ட், ஹாய் கேர்ள்ஸ். கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு டஸ்ட்பின் கவர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு தான் டெலிவரி ஆச்சு. ஸோ எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாமா? இருட்டா தெரிஞ்சுட்டல்ல. ஆர்டர் பண்ணோம். பிரித்து பார்க்கலாம். ஃப்ளிப்கார்ட் ஆர்டர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அவைலபிளாக இருக்குது. மித்ராவில் அவைலபிளாக இருக்குது. மீஷோ, பர்பிள் எல்லாத்துலேயும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரீசனபிள் ப்ரைஸ் தான். வெறும் 295 ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேக்கில் எவ்வளோ வருதுன்னு தெரியல. இந்த டாமன் ஜெலியா அதை விட வச்சுக்கிறா பாருங்க கைஸ். என்னோட பண்ணு எவ்வளோ அழகாக விட வச்சிருக்கிறா. வந்துட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். சிங்கிள் கவர் எவ்வளோ பெருசாக இருக்கு. டஸ்ட்பின் கவர் தான் ஆர்டர் பண்ணா. ஸோ இங்கே கட் பண்ணி வைக்கிறதுக்கு இங்கே மார்க் கொடுத்துருக்குங்க பாருங்க. வாவ், பர்த் தான் ஃப்ரெண்ட்ஸ். அகலமாக நீட்டாக வந்துருக்கு. இப்போ நாங்கள் டஸ்ட்பினில் பண்ணோம். அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டஸ்ட்பின் மட்டும் அப்படியே போட்டு நாங்கள் போடுறோம். அது டப்பு கழுவுறதுக்கு ஆகுறதில்ல. அதில் ரொம்ப என்னது ட்ரை வேஸ்ட், வெட் வேஸ்ட் எவ்வளோ வளர்க்கலாமா. நல்லா அழகாக இருக்குது. அது செக் பண்ணி தான் ஆர்டர் பண்ணுவேன். ஸோ நல்லா வந்திருக்கா? எவ்வளோ பீஸு? ஒரு பீஸில் என்ன பண்ணுவாங்க, ஒரு 40 சொல்லுவாங்க. ஒரு ரோலில் 40 மீடியம் சைஸ். அது எவ்வளோ ரேட்டு? 265. ஓகே கைஸ், உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம 2 3 4 5 6 ரோல் வந்திருக்கு. 6 ரோல். ஸோ ஒர்த் தான் ஃப்ரெண்ட்ஸ். கடையில் வாங்குறதோட ஆன்லைனில் வாங்குறதோட ஒர்த் தான். கொஞ்சம் கடையிலனா ஒரு சும்மா தான் 6 ரோல் வந்துருக்கு. கடையில் கூட இருக்கும். அங்கன்னா நாங்கள் கேட்கல, நாங்கள் வந்து ஆன்லைனில் ஷாப் பண்ணோம் இல்லையா? ஓகே, பாய் பாய். பாருங்க கைஸ், டஸ்ட்பினில் வந்து கவர் போடாத அப்படியே போடுறோமா. அது வந்து நம்ம வந்து அப்பப்போ கழுவி வைக்கணும். கழுவாத கூட நம்ம அந்த கெமிக்கல் வேண்டாம் விடு. இப்போ அது கொட்டிட்டு கழுவிட்டு நம்ம போடலாம். ஓகேயா, இருக்கட்டும். வா, நல்லா தான் இருக்குது நீ சொல்கிறது மாதிரியே. வா, ஒரு கவராக போட்டு கூட நம்ம க்ளீன் பண்ணி அப்பப்போ எடுக்க மாட்டோம். பாருங்க, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, பிரியாணி தான் சொல்கிறது மாதிரி இருக்கா. ஆனால் பிரியாணி இல்லை, வெஜிடபிள் ரைஸாக நினச்சிக்கிறீங்களா? ஆனால் வெஜிடபிள் ரைஸ் இல்லை. இது குஷ்கா பண்ண போகிறேன். அந்த குஷ்காக்கான இன்க்ரீடியன்ட் தான் இது. என்னென்ன போட்டிருக்கிறேன்னா எண்ணெய், பட்டை, லவங்கம், அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 4, ஒரே தக்காளி, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மிளகாதூள், உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுன்னுக்குவேன். கொச்சை பெருக்கு பாருங்க. ரொம்ப நாள் கிறிஸ்மஸில் வாங்க அரிசி. கிறிஸ்மஸில் பிரியாணி செய்கிறதுக்கு அரிசி வேணாங்க. அந்த அரிசி இப்போ ஆயிடுச்சு 4-5 மாதம் ஆயிடுச்சா. ரொம்ப இதாகிடுச்சுன்ட்டு இவ்வளோதான் இருந்தது அந்த அரிசி. இப்போ கழுவிட்டு கொஞ்சமாக இதில் சேர்க்க போகிறோம். கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்குறேன் கைஸ். ஏன்னா காரம் வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் நாக்கில் அச்சரமாட்டாக வந்துட்டு இருக்கு. அது எது சாப்பிட முடியல, என்ன பண்ண முடியல. 2 டேஸாக இருக்குது. ஆனாலும் சாப்பிடுன்றாங்க. சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்கும்போது சாப்பிடுன்னா எப்படி சொல்கிறேன்? எனக்கு எல்லாமே கஷ்டம் தான். அரிசி அது ரொம்ப 5 மாதம் அரிசி நல்லா கழுவி
போடுன்னு சொன்னேன். அரிசி என்ன நோவுதுன்றது மாதிரி போடுறா ஃப்ரெண்ட்ஸ். போடு அரிசி. ஷோ அங்கே எல்லாம் தொலைச்சின்னு இருப்பா இவோ. ஐ அரிசி போடுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆடி டக்குன்னு 2 கை பார்த்தா அவ்வளோ அகலமாக்குது. மரங்களாம் இருக்கிறது மாதிரி சூடு. அதை நெஞ்சினே பண்ணக்கூடாது இல்லையா கைஸ்? பழையாச்சு இல்லையா கைஸ்? அதனால கொஞ்சம் நல்லா வேகம் இல்லை, கொஞ்சம் வேகிறது லேட் ஆகும். பழைய அரிசி என்றைக்குமே லேட் ஆகும். புது அரிசி தான் என்ன டக்கு டக்குன்னு வேகும். ஆனால் இது ஆகிடும். அதை எடுத்துன்னு வா கையில். அப்போ நான் எப்போது சொல்லியிருக்கிறது ஒரு வார்த்தை என்னன்னா, தண்ணி நீங்கள் அழுவ சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் தண்ணி கொஞ்சம் மிச்சமாக வச்சேன்னா அடுப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அதுதான் சொல்கிறது. கொஞ்சம் அரை வேக்காடு இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கு மேல்பட்டு நம்ம தம்முக்கு போட்டுடலாம். நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்லோவில் வச்சுக்கோங்க, கரெக்டாக வரும். ஓகேங்களா? இங்கே உப்பு பாரு. கரெக்டாகுதா? தம்மு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் கைஸ். ஓகே கைஸ், சாப்பிடும் போது சொல்கிறோம். ஓகே, பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.